வணக்கம். இதுக்கு முந்தின பதிவில் அலுமினிய பார்ட்டிஷன் ரெடி பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அலுமினிய பார்ட்டிஷனுக்கு என்னென்ன சேனல் யூஸ் பண்ணுறோம், அது சைஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா 2.5 சேனல் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக இந்த 2.5 சேனலை எப்படி மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோக்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ரிஸா யூஸ் பண்ணியிருக்கிறோம். அலுமினியம் கட் பண்ணுறதுக்கு கட்டிங் மிஷின் வச்சு நம்ம யூஸ் பண்ணி எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா விண்டோ ரெடி பண்ணுறது, பிவிசி டோர் ரெடி பண்ணுறது எல்லாத்துலேயுமே நம்ம கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டிங் மிஷின் இல்லாமலே நம்ம இந்த பார்ட்டிஷனை எப்படி பண்ணுறது, ஆக்ஸா ஃப்ரேம் ஃபைலை வச்சு நம்ம கட் பண்ணி நம்ம சேனல் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஏன்னா எல்லாருமே கட்டிங் மிஷின் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை, ஆக்ஸா ஃப்ரேம் ஃபைலை வச்சு நம்ம பேசிக்காக வேலை தெரிஞ்சு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகணுங்கிறதுக்காக இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் மிஷினை யூஸ் பண்ணாமல் ஆக்ஸா ஃப்ரேமும் ஃபைல் வச்சு எப்படி கட் பண்ணி ஃபைல் பண்ணி கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பேசிக்காக ஒரு 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 ஜாயிண்ட் வந்து எப்படி கட் பண்ணி ரெடி பண்ணுறதுங்கிறத பற்றி இதில் காட்டுறேன். அடுத்து போக போக இன்னும் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2.5 சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் டியூபாக தான் இருக்கும் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூலமட்டத்தை வச்சு நம்ம என்ன அளவு தேவையோ அதுக்காக நம்ம மார்க் பண்ணி தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு குறுக்கு சேனல்னால் கண்டிப்பாக ஜாயிண்டில் வந்து கண்டிப்பாக ஃபைல் பண்ணி அது 90 டிகிரி வந்து இருக்கிறதா செக் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு கண்டிப்பாக மூலமட்டம் வேணும். இந்த சேனல் கட் பண்ணி ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஜினியரிங் ட்ரை ஸ்கொயர் ஒன்று வேணும், ஆக்ஸா ஃப்ரேம் வேணும், ஃபைல் கண்டிப்பாக வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ 2.5 சேனலு இப்போ நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போது 4 சைடு நம்ம மார்க் பண்ணணும். குரு இல்லாத 2 சைடும், குரு இருக்கிற 2 சைடு. இப்போ 2.5 டபுள் குரு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மிஷின் இல்லாமல் தான் இப்போது நம்ம ஆக்ஸா ஃப்ரேம் வச்சு கட் பண்ணி இது ஃபைல் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். நல்லா பார்த்துங்க, இதில் 4 பக்கமும் நம்ம மார்க் பண்ணணும், மூலமட்டத்தை வச்சு மார்க் பண்ணணும். அப்படி மார்க் பண்ணும்போது ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக வந்து கார்னர்ஸ் வந்து ஜாயிண்ட் வந்து சேர்கிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். கடைசி மார்க்கிங் ஜாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற எண்டில் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் சேரணும். அப்படி சேர்ந்தால் தான் அந்த 2.5 சேனல் ஸ்கொயர் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம கட் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ 4 பக்கம் மார்க் பண்ணியிருக்கும் போது குரு இல்லாமல் இந்த 1.5 இன்ச்சு சைடில் இருக்குது பாருங்கள். இந்த மார்க்கை மைனூட்டாக கரெக்டாக கட் பண்ணும் போது இப்போ ஒரு பேனா மார்க்கை வச்சு மார்க் பண்ணியிருப்போம். அந்த பேனா மார்க்கில் பாதி மார்க் இருக்கிற மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கணும். அதே டைமு இதோட அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா கிளிப் சைடு பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ணும்போது பேனா மார்க்கில் அந்த மார்க் பண்ணுற லைன் வந்து தெரியாத அளவுக்கு அந்த லைன் மேலே பிளேடு போகிற மாதிரி கட் பண்ணணும். இப்போ பார்த்துங்க, ஒரு சைடு வந்து 1.5 இன்ச்சு சைடில் ஃபினிஷிங் சைடில் கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்து கிளிப் சைடும் கட் பண்ணியிருக்கிறேன், ஃபுல்லாக கொண்டாந்து நிறுத்தியிருக்கிறேன். திருப்பி அடுத்த 2 சைடும் இப்போ கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து 1.5 சைடு ப்ளைனான சைடில் கட்டிங் பண்ணுறேன். அதே சேம் டைமில் கிளிப் சைட்லேயும் கட்டிங் வந்து போகணும். இப்போ ஒரு வாட்டி கட் பண்ணும்போது 2 சைடு அது கட் பண்ணணும். ஒரு ப்ளைன் சைடும் ஒரு குரூவ் சைடும் கட் பண்ணணும். அதேமாதிரி அடுத்த இதில் வந்து கட் பண்ணும்போது இன்னொரு ஒரு ப்ளைன் சைடு ஒரு குரூவ் சைடு கட் பண்ணுற மாதிரி நீங்கள் வெட்டி பழகிங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்துங்க, இந்த ப்ளைன் சைடில் அந்த மார்க் வந்து இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருப்பேன். குரூவ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கே இல்லாத அளவுக்கு மார்க் மேலே இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருப்பேன். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயர் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி மூலமட்டம் வச்சு செக் பண்ணணும். எந்த சைடில் ஷேக்கிங் ஆகுதோ, இப்போது எந்த கார்னர் ஷேக்கிங் ஆகுதோ அந்த சைடில் உள்ளே போயிருக்குன்னு அர்த்தம், ஸ்கொயராக இல்லைன்னு அர்த்தம். அதனால் ஒரு சுத்தியலோ இல்லை வேறு ஏதோ ஒரு உட்டு பீஸோ எடுத்து ஆடாத சைடில் எந்த சைடில் வந்து ஸ்கொயர் டச் ஆகிட்டு இருக்குதோ அந்த சைடில் வச்சு கார்னரை லைட்டாக தட்டினீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேக்கிங் இருக்குது, ஒரு 1 mm ஷேக்கிங் இருக்குன்னா அந்த 1 mm கரெக்டாக தட்டிட்டு ஸ்கொயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, இப்போ நான் செக் பண்ணுற மாதிரி கட்டிங் ஏரியாவில் இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க எட்ஜில் வச்சு மூலமட்டத்தை வச்சு நம்ம இதை நான் பார்க்குற மாதிரி பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா
எதுனா ஒரு சைடு வந்து மூலமட்டம் பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகும். அந்த சைடில் வந்து அளவு குறைவாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி அளவு குறைவாக இருந்ததுன்னா எந்த சைடில் அளவு குறைவாக இருக்கோ முதல்ல அந்த சைடை வந்து நாம் கரெக்டாக ஃபினிஷிங்காக ஃபைல் பண்ணிக்கணும். ஃபைல் பண்ணிங்கன்னா 90 டிகிரி இருக்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து குறைவாக இருக்கிற சைடில் இதை மாதிரி வச்சு மூலமட்டத்தை வச்சு பார்த்து இங்கேயும் ஷேக்கிங் வந்து செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணால் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா எதுனா ஒரு சைடில் டச் ஆகிட்டோ ஒரு சைடு வந்து ஷேக் ஆகும். அப்படி ஷேக் ஆகிற சைடு வந்து அளவு குறைவாகவும், டச் ஆகிருக்கிற சைடில் வந்து அளவு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அது எந்த அளவுக்கு வந்து ஷேக்கிங் ஆகுதோ அதை வந்து நம்ம லைட்டாக ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் வந்து டச் ஆகுது. அதனால் அந்த கார்னர் வந்து எவ்வளோ நம்ம குறைக்கணுமோ அந்த அளவு கரெக்டாக ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து கீழே இருக்கிற கிளிப் சைடில் வந்து நல்லா அணைஞ்சு போகிற மாதிரி நீங்கள் ஃபைல் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1.5 இன்ச்சு சைடில் இருக்கிற அளவுக்கும் அப்படியே வந்து கிளிப் சைடு கொஞ்சம் டவுன் லைட்டாக ஒரு 1 mm உள்ளே இருக்கணும். அப்போ தான் ஜாயின் பண்ணும்போது அந்த ஜாயிண்ட்டில் வந்து கரெக்டாக வந்து ரெண்டு கார்னர் வந்து படியும். இப்போ பார்த்துங்க, அந்த கார்னர் ஃபைல் பண்ணோன்னா கரெக்டாக இருக்குது மூலமட்டம். இப்போ திரும்பி நம்ம அதே மாதிரி செக் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடை வந்து நம்ம மூலமட்டத்தை வச்சு செக் பண்ணோம்னா இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ திரும்பி இதை மாதிரி செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஷேக்கிங் வந்து எத்தனை இருக்குன்னு இப்போ நம்ம ஒரு ஓவராலாக தெரிஞ்சுக்கிட்டு ஆப்போசிட் சைடை அதே மாதிரி நாம் எவ்வளோ குறைக்கணுமோ அந்தளவுக்கு ஃபைல் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் அந்த ஆப்போசிட் சைடை ஃபைல் பண்ணுறேன். ஃபைல் பண்ணிவிட்டு திரும்பவும் அதேமாரி மூலமட்டத்தை வச்சு ஷேக் ஆகுதான்னு வந்து செக் பண்ணணும். 2 கார்னருமே செக் பண்ணணும். மேலேயும் கீழே 2 கார்னருமே வச்சு செக் பண்ணி கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு திரும்பவும் அந்த 1.5 இன்ச்சு சைடில் திரும்ப மூலமட்டத்தை வச்சு நேராக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபைல் பண்ணும்போது அந்த பிசுறுலாம் கொஞ்சம் வெளியில் வரும். அதையும் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ஃபைல் பண்ணிங்க. இதை மாதிரி வச்சு ஷேக் பண்ணி பார்க்கணும். இப்படி ஷேக் பண்ணினீங்கன்னா எந்த காரணமே ஷேக் ஆகாமல் கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு பார்த்துக்கணும். மூலமட்டம் வந்து கரெக்டாக 2 சைட்லையுமே வந்து ஷேக் ஆகாமல் கரெக்டாக டச் ஆகிருக்கணும். அது மாதிரி இருந்ததுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரிக்கு ஜாயிண்ட்டு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதேமாரி இப்போ ஆப்போசிட் நம்ம ஃபைல் பண்ணும்போது இடையில இந்த கிளிப் ஏரியா இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வராத அளவுக்கு இருக்கணும். அது பார்த்திங்கன்னா அதுக்கு தான் நான் வந்து கட் பண்ணும் போதே 1.5 இன்ச்சு சைடில் ஃபினிஷிங் சைடில் வந்து அந்த மார்க்கிங் கோடை வச்சு கட் பண்ணணும். கிளிப் சைடில் வந்து அந்த மார்க்கிங் கோட்டு மேலேயே வச்சு கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணிங்கன்னா அது லைட்டாக ஒரு 1 mm ஆஃப் ரவுண்டாக அது கட் ஆகும். அப்படி கட் ஆகிடுச்சுன்னா இப்போ இதில் வந்து ஜாயின் பண்ணும்போது கிளிப் சைடில் இருக்கிற காடி வந்து சில டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆகி மேலே இருக்கும். அப்படி இருந்ததுன்னா ஜாயிண்ட் வந்து 2 பக்கமும் கேப் விழும். அப்படி இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு லைட்டாக குறைவாக பள்ளமாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபைல் பண்ணிக்கணும். 2 ஆப்போசிட் ஃபினிஷிங் சைடுக்கு வந்து கரெக்டாக அணையணுங்கிறதுக்காக இந்த சைடை வந்து நம்ம ஃபைல் பண்ணிக்கணும். இப்போ மூலமட்டம் வச்சு பார்த்திங்கன்னா சென்டரில் கரெக்டாக அந்த குரூ காடியில் வந்து லைட்டாக பள்ளம் இருக்கும், ஒரு 1 mm பள்ளம் இருக்கும். அதேமாரி நீங்கள் ஃபைல் பண்ணிக்கிங்க. ஏன்னா இது நம்ம கட் பண்ணும் போது ஆக்ஸா ஃப்ரேமில் கட் பண்ணும்போது மேடு பள்ளமாக கட் பண்ணுவோம். அதை நம்ம கரெக்டாக ஃபைல் பண்ணும்போது ஆப்போசிட் ஃபைல் பண்ணும்போது இதுக்கு வந்து குரூ சைடு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஒரு 1 mm கம்மியாக வச்சு அந்த குரூ சைடை ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா ஜாயின் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கரெக்டாக மூலமட்டம் வச்சு செக் பண்ணுறோம். 90 டிகிரி ஜாயிண்ட்டு கரெக்டாக இருக்குது. இப்படி நம்ம வந்து ஃபைல் பண்ணும்போது 1 mm முன்ன பின்னையோ ஆப்போசிட்டு வந்து கரெக்டாக இல்லாமல் இருந்ததுன்னா ஜாயிண்ட் வந்து நேராக இருக்காது, குறையும், ஒரு பக்கமாக விரியும். அப்போ ஜாயிண்ட்டில் வந்து கேப் விழும், வேலை வந்து அவ்வளோ நீட்டாகவே இருக்காது. இது மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக கட்டிங் பண்ணி ஃபைல் பண்ணி பழகிக்கிங்க. ஏன்னா பார்ட்டிஷன் ஒர்க்கில் ஜாயிண்ட்டு தான் ரொம்ப முக்கியம். கேப் இல்லாமல் நீட்டாக செய்யணும். அப்போ தான் வந்து ஒர்க்கு நீட்டாக இருக்கும். இல்லாட்டினா நம்ம அந்த எல்கிளாம்பு வச்சு முடுக்கிறது ஷேக்கிங் ஆகும், வேலை நீட்டாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் பண்ணி கட் பண்ணி ஃபைல் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறோம். இதை வந்து அதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணால் ஜாயிண்ட் வந்து எப்படி பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளவுதான். இப்போ இது ஒரு பேசிக்கான ஒரு டிப்பு தான்.
கட் பண்ணி ஃபைல் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி பேசிக்காக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதை கொஞ்சம் கண்டினியூஸாக கட் பண்ணி பழகுனீங்கன்னா தான் ஃபைலிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன். அப்படி உபயோகமாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.